ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். நான் அந்த பிஎஸ்சி காலேஜ் கிட்ட ஒருத்தன் கஞ்சா போதையில ஏரியாவே இது பண்ணிட்டு இருக்கான். இவன் இங்க பாருங்க, காரை உடைச்சு பொதுமக்கள் மொத்தமா ஏறிட்டாங்க. இந்த லைன் மொத்தமாவே இங்க பாருங்க, கஞ்சா போதையில இருக்கிறவன் கார் எடுத்து ராங் வேல வந்து எல்லா சைடு இருக்கிற செவுத்தை இடிச்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி சிகரெட்டை வந்து கையில வச்சிருக்கான். ரோடே ஃபுல்லா ஹெவி பிளாக். லுங்கி டான்ஸ் பாடலில் வரும் யோயோ ஹனி சிங்கை போல பனியனும் லுங்கியும் அணிந்து கொண்டு போக்குவரத்தை ஸ்தம்பிக்க வைத்ததோடு தெனாவட்டாக கார் மீது ஏறி நின்று போஸ் கொடுத்த காட்சிகள்தான் இவை. கடந்த திங்கட்கிழமை அன்று இரவு 9:30 மணியளவில் கோவை பீளமேடு சாலையில் சென்ற கார் முன்னால் சென்று கொண்டிருந்த 2 பைக்குகளை அடுத்தடுத்து மோதிச் சென்றதாக கூறப்படுகிறது. பைக்கில் சென்றவர்கள் லேசான காயத்துடன் உயிர் பிழைத்த நிலையில் அந்த காரை ஓட்டிச் சென்றவர் உடனே அங்கிருந்து தப்பிக்க ஒரு வழிப்பாதையில் தவறான திசையில் காரை ஓட்டிச் சென்றுள்ளார். அங்கிருந்த பொதுமக்கள் அந்த காரை மறித்து நிறுத்தியுள்ளனர். காரில் இருந்து ஓட்டுநரை வெளியே வருமாறு கூற அந்த நபர் காரில் இருந்து கொண்டே தகாத வார்த்தைகளில் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கார் கண்ணாடியை உடைத்திருக்கிறார்கள். பின்னர் காரில் இருந்து லுங்கி பனியன் அணிந்து வெளியே வந்த நபரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கினர். இதனையடுத்து அந்த லுங்கி மேன் திடீரென காரின் மீது ஏறி வாயில் சிகரெட்டுடன் நின்றபடி தான் பாஜகவை சேர்ந்தவர் என்றும் தன்னை தாக்கியவர்களை சும்மா விட மாட்டேன் என்றும் கூறியதாக சொல்லப்படுகிறது. போக்குவரத்து பாதித்ததால் அங்கிருந்த பொதுமக்கள் ஆத்திரத்தில் தகாத வார்த்தைகளில் திட்டி கீழே இறங்குமாறு கூற அந்த நபரும் தகாத வார்த்தையில் திட்டியுள்ளார். கார் எடுத்து ராங் வேல வந்து எல்லா சைடு இருக்கிற செவுத்தை இடிச்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி சிகரெட்டை வந்து கையில வச்சிருக்கான். ரோடே ஃபுல்லா ஹெவி பிளாக். இந்த லைன்ல எல்லாம் புடிச்சு அடிச்சாச்சு. அவனை பாருங்க என்ன சொல்றானு. இங்க பாருங்க, மேலும் காரின் மேல் பகுதியிலேயே அமர்ந்த அந்த நபர் எவ்வளவு சொல்லியும் காரை எடுக்காமல் இருந்துள்ளார். பின்னர் அங்கிருந்தவர்கள் உடனே பீளமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபரை அப்புறப்படுத்தி காயம் காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். போலீசாரின் விசாரணையில் அலப்பறையில் ஈடுபட்ட அந்த நபர் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த ஆண்டனி என்பதும் அவர் போதையில் இருந்ததும் தெரிய வந்தது. ஆண்டனியின் தந்தை போலீசாரிடம் தனது மகன் மன உளைச்சலில் இருந்ததாக தெரிவித்துள்ளார். ஆண்டனி மீது யாரும் புகார் அளிக்கவில்லை என பீளமேடு போலீசார் மறுநாள் மதியம் வரை வழக்கு பதிவு செய்யாமல் ஆண்டனியை விடுவித்ததாக கூறப்படுகிறது. 2 வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு அந்த நபர் மீது மறுநாள் மதியம் வரையிலும் போலீசார் வழக்கு கூட பதிவு செய்யாமல் அனுப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பின்னர் ஆண்டனி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்ததாக கூறப்படுகிறது. ஆண்டனி மீது ஏற்கனவே அவரது மனைவி வரதட்சணை கொடுமை மற்றும் துன்புறுத்தல் தொடர்பாக புகார் அளித்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது. அதேபோல இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என பொய்யாக கூறி தப்பித்துச் செல்வதும் வாடிக்கையாகி வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசர்ராஜ். ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.